என்னைய மாதிரி இளைஞர் பெண்ணுங்க தாலி அழுந்துட்டு புருஷனை இழந்துட்டு பிள்ளை இழந்துட்டு எத்தனையோ ஒரு கஷ்டப்படுறேன். அந்த கண்ணீரை துடைக்க வந்த மனுஷன் தாங்க எங்க கேப்டன் மாதிரி சார் இருக்கும்போது எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க, என்னை படிக்க வச்சாங்க. நான் இப்ப ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டேன். அவர் இன்னைக்கு மக்களுக்காக எதையோ கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்னைய மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு தாயா நண்பனுக்கு நண்பனா பிள்ளைக்கு பிள்ளையா நம்ம பிரேமலதா மேடம் வர்றாங்க. இன்னைக்கு நான் உள்ள வந்திருக்கேன்னா இந்த இடத்துல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க கேப்டன் தாங்க. இன்னைக்கு ஓட்டு போடும் போது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஓடி கூட்ட குரலுக்கு ஓடி வருவேன், உங்களுக்கு நண்பனா இருப்பேன், உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், எங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், இப்படிதாங்க சொல்லுவாங்க. நண்பர்கள் வணக்கம், நான் சிவகாசியில இருந்து பேசுறேன். என் பேர் எஸ் முனீஸ்வரி. நம்ம கேப்டன் மறந்த ஒரு நினைவை நான் இப்ப எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்னைக்கு எவ்வளவோ மக்களுக்கு செஞ்சிருக்காரு, எவ்வளவோ நன்மையை கொண்டு வந்திருக்காரு, இன்னைக்கு எவ்வளவோ திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, அதை செயல்படுத்தியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு வழித்தனத்துல மிகப்பெரிய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலையும் எங்க பிரேமலதா அண்ணியாருக்கு கட்சிக்கு நாங்க நிச்சயமா சேர்ந்து வேலை பார்ப்போம், ஓட்டு வாங்கி கொடுப்போம். அதுக்கு உண்டான ஆக்ஷனை நாங்க மிக தீவிரமா இறங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டன் சார் தான். அவர் இன்னைக்கு மக்களுக்காக எதையோ கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. பார்க்கறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அபூர்வம். அதனாலதான் சொல்றேன், மக்கள் எல்லாருமே இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, ஏன் பிரபாகருக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஏன் அவருக்காக ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? கண்டிப்பாக முரசு சின்னத்துல வாக்களிங்க, இது என்னோட கோரிக்கை. யாரும் நல்லதுக்கு துணைப்போங்க, கெட்டதுக்கு போகாதீங்க. அதனால கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து அவர் செஞ்ச நன்மைகளை நான் சொல்றேன். இன்னைக்கு சென்னையில ஒரு பொண்ணு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர் ஆயிருக்காங்க. அவர் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கு கல்விக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு அவர் மறைந்த நினைவு நாளுக்கு நான் சென்னை போயிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு பிரேமலதா மேடத்திட்ட பேசினாங்க. பேசும்போது இந்த மாதிரி சார் இருக்கும்போது எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க, என்னை படிக்க வச்சாங்க, நான் இப்போ ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டேன், நான் மக்களுக்கு எதனாலும் செய்யணும்னு நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் நிறைவேற்றுறேன்னு அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கலெக்டர் ஆகி நிறைவேற்றணும்னு சொல்லுது. ஏன் அதை நீங்க எடுத்துக்கலாம்ல? இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த தடவை பிரபாகருக்காக ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல காலம் எதிர்காலம் பிறக்கும், நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், நம்ம நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருப்போம். எத்தனையோ விவசாயிங்க, கூலி வேலை செய்யறவங்க, பட்டாசு தொழிற்சாலைவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்லது கிடைக்கணும்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப வறுமையில வாடுறாங்க, அடிப்படை வசதி இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம, இன்னைக்கு சாப்பாடு நிலைமைக்கு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் வரக்கூடாது அடுத்து அதனால ஒரு நல்ல முதல்வரை தேர்ந்தெடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நம்ம கேப்டன் கண்டிப்பாக பிரபாகரனுக்கு ஓட்டு போடுங்க, அவர் வரணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இன்னைக்கு யாரு சொன்னாலும் நம்ம போய் ஏமாந்துடுறோம். இது வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டோம், இனி ஏமாற வேண்டாம். அதனால யாரு நம்ம தொகுதிக்கு வந்தா நல்லா இருக்கும், நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நினைங்க, எல்லாருமே யோசிங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் கொடுத்தாலும் லஞ்சமும் கேட்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. இதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட உரிமை என்ன? ஓட்டு போடுறதுக்காக எதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம்? நம்மளோட உரிமைக்காக தானே ஓட்டு போடுறோம். அந்த உரிமையை கேட்டு வாங்குவோம். அந்த லஞ்சம் வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? மிஞ்சி பணம் எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? காலத்துக்கு நம்ம வாழ முடியுமா? குழந்தைங்க படிப்பு இருக்கு, நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கு, நம்மளோட கஷ்டம் இருக்கு, நம்மளோட சூழ்நிலை இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதனாலதான் நான் சொல்றேன், மக்கள் மனசுல எல்லார் மனசுல இடம் பிடிச்சார். மண்ணை விட்டு போனாலும் மனசை விட்டு போகாம இருக்க நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். அவரு சொன்ன ஒரு சொல்லுக்காக எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா, என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டார்ல, அந்த மனுஷன் அந்த ஒரு வார்த்தை நன்றிக்காகனாலும் கண்டிப்பா நம்ம ஓட்டு போடணுங்க, நம்ம ஜெயிக்க வைக்கணுங்க. இது எல்லாருக்குமே விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துறேன். எல்லாருமே தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அடுத்து நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான், பட்டாசு தொழிற்சாலை தான் நான் வேலை செய்யறேன். இன்னைக்கு என்னோட வருமானம் ரொம்ப கம்மி. என் பிள்ளைய ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறேன், என் பையன் என்னை மாதிரி தொழில் வேலை தான் பாக்குறான், கூலி வேலை தான் பாக்குறான். இன்னைக்கு என்னைய மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு தாயா நண்பனுக்கு நண்பனா பிள்ளைக்கு பிள்ளையா நம்ம பிரேமலதா மேடம் வர்றாங்க. எல்லா திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. தினசரி நான் மீடியால
பேட்டியில நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப் சேனல்ல அவங்க போடுற வீடியோ எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்ல கருத்துக்களா சொல்றாங்க. நிச்சயமா நமக்கு செய்வாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க. அடுத்தவங்க தப்பானவங்களுக்கு துணை போக வேண்டாங்க. நல்லவங்களுக்கு நம்ம வாய்ப்பளிப்போம். வாய்ப்பளிச்சு அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சோம்னா கண்டிப்பா நம்ம எதிர்காலம் நல்லபடியா ஆகும். வல்லரசு சுடுகாடு ஆகிக்கிட்டு இருக்க இந்த நாடு வல்லரசு ஆகணும். இது எங்களோட கோரிக்கை. பட்டாசு தொழிற்சாலையில இருந்து, கூலி தொழில இருந்து, இன்னைக்கு கட்டடத்து தொழிலாளி இருந்து, விவசாயி வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் மனசுல இடம் முடிச்சு இருக்காரு. எல்லாத்துக்குமே அவங்க நல்லது செய்வாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நான் அரசியல போனதில்ல, அரசியல எனக்கு பிடிக்கும் வச்சதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உள்ள வந்திருக்கேன்னா, இந்த இடத்துல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க கேப்டன் தாங்க. அவர் சொன்ன ஒரு சொல்லு என் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சுங்க. அந்த மனுஷன் சொன்ன சொல்லுக்காக நான் அருப்புக்கோட்டையில வாக்கு கொடுத்தேன். 234 தொகுதியிலையும் எங்க பிரேமலதா அண்ணியாருக்கு கட்சிக்கு நாங்க நிச்சயமா சேர்ந்து வேலை பார்ப்போம், ஓட்டு வாங்கி கொடுப்போம். இது உறுதி அப்படின்னு நான் சத்தியம் பண்ணேன். யார் மேல? எங்க கேப்டன் மேல சத்தியம் பண்ணேன். அதனாலதான் சொல்றேன். அதுக்காகத்தான் உங்களுக்காக தான் பண்றேன். உங்களை ஒருத்தி நானும் உங்களுக்காக, எனக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதனால அடுத்தவங்க பேச்ச கேட்டு நம்பாதீங்க, போகாதீங்க. தயவுசெய்து சொல்றேன். நான் கண்ணீர் விட்டு கேட்கிறேன். பிரேமலதா மேடம் ஜெயிக்கணும். அவங்க பிரபாகர எம்எல்ஏ வரணும். மேடம் முதலமைச்சரா உட்காரணும். இது என்னோட வேண்டுகோள். என்னோட வேண்டுகோள் இல்லை, எங்க பட்டாசு தொழிற்சாலை அனைத்தும், எங்க சிவகாசி ஏரியா ஃபுல்லா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறது நம்ம கேப்டனை தான். அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்து அனைத்து மாவட்டத்துக்கும் நான் சொல்றேன். இது இப்ப பஸ்ல வரும்போது ஒரு பாட்டி சொன்னாங்க, அவங்க ஏரியாவுக்கு தண்ணி வரலையாம், குடி தண்ணி இல்லைங்க. அப்ப மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட மாட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் அந்த கஷ்டப்படுறீங்க? நல்லவங்களை நம்பி ஏன் போக மாட்டேங்கிறீங்க? கெட்டவங்களை நம்பி ஏன் போறீங்க? இன்னைக்கு ஓட்டு போடும் போது நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஓடி கூட்ட குரலுக்கு ஓடி வருவேன், உங்களுக்கு நண்பனா இருப்பேன், உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், எங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், இப்படிதாங்க சொல்லுவாங்க. அடுத்தவங்க கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கஷ்டத்துல இருக்கணும், யாருனாலும் ஒரு தொகுதி எம்எல்ஏ, ஒரு தொகுதி மாவட்ட தலைவர், ஒரு செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நீங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க? உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு இருக்கா? நீங்க என்ன வறுமையில வாடுறீங்க? உங்க பிள்ளைங்க படிச்சுச்சா? இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் நிக்கிறீங்க. அப்படியாம்மா, நீ நம்ம தொகுதி மக்களா? வாமா, உனக்கு என்ன செய்யணும்? உடனே நாங்க செய்யறோம். யாருனாலும் முன் வர்றாங்களா? ஓட்டு கேட்க தட்டிக்கு தாங்க நம்ம அவங்களுக்கு தேவை. ஓட்டு கேட்டு முடிஞ்சா போட்டாச்சா, அவங்க யாரோ நம்ம யாரோன்னு போயிட்டே இருப்பாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். ஒரு நல்ல மனிதன் அன்னைக்கு கேட்டார்லங்க, அந்த சொன்ன சொல்லுக்கு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நிச்சயமா முரசு சின்னத்துல வாக்களிங்க. அவர் மேல இருந்து பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் பாக்குறாரு. ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு வறுமையில ரொம்ப வாடிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா மது போதைனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் என்னைய மாதிரி இளைஞர் பெண்ணுங்க தாலி அழுந்துட்டு, புருஷனை இழந்துட்டு, பிள்ளை இழந்துட்டு எத்தனையோ ஒரு கஷ்டப்படுறேன். அந்த கண்ணீரை துடைக்க வந்த மனுஷன் தாங்க எங்க கேப்டன். அவருக்காக தாங்க நான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். அவரு ஜெயிச்சு வரணுங்க, அடிச்சு வரணுங்க. போன எலெக்ஷன்ல எங்க பிள்ளைய ஜெயிக்க விடாம ஆக்கிட்டாங்க. அதுக்கு ஆக்ஷனை எடுக்கல, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு கேட்கல. எங்க பிள்ளை தொகுதியில நம்ம தோத்துட்டோமேன்னு பிரபாகரன் கண்கலங்கி நின்னதை நாங்க கண்ணார பார்த்தங்க. எங்க ஊர் சனமே அவ்வளவு வருத்தப்பட்டுச்சுங்க. அன்னைக்கு முழுது நாங்க சாப்பிடலங்க. அவ்வளவு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள முதல் இடத்துல வந்துட்டாரு பிரபாகரன், வந்துட்டாருன்னு நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோங்க. செத்த ஒரு செகண்ட்ல தோக்கடிச்சிட்டாங்க. ஏங்க அப்படி செய்யறாங்க? ஒரு ஓட்டு போறது மக்களோட உரிமை தானங்க. அது எதுக்காக அப்படி பண்ணணும்? தைரியம் இருந்து தில்லு இருந்த நேரம் ஜெயிச்சு காட்டணுங்க. அது ஏங்க ஊழல் பண்றாங்க? எதுக்கு ஓட்டு போட்டது? எந்த ஏரியால, எந்த காலத்துல ஏரியால, சாரி மன்னிச்சுங்க, எந்த காலத்துலனாலும் ஓட்டு போட்டா 2 நாள், குறைஞ்சது 1 வாரம், அந்த பட்சம் தான். ஆனா இவங்க 2 மாசம் வரைக்கும் அந்த ஓட்டை வச்சு அதுக்கப்புறம் எண்ணி இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல யார் மேல தப்பு? அவங்க மேல தப்பு. இதை மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சரியா? உங்க பக்கத்து தொகுதியில இருக்கவங்க ஒரு 2000 கொடுத்தாங்க, அவங்க 3000 கொடுத்தாங்க, இவனுக்கு ஓட்டு போட. அவங்க ஓட்டை விற்காதீங்க. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. சரியா? அது நம்மளோட உரிமை. தாயை விற்கிறது ஒண்ணுதான், தாய் நாட்டை விற்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. நான் இப்ப நீங்க எனக்கு இன்னைக்கு பொருள் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன், லஞ்சம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன் கேட்காதீங்க. அந்த ஓட்டுனால உங்களுக்கு எவ்வளவு அதுல நல்லதுன்னு இருக்கு தெரியுமா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அந்த ஓட்டுக்காக, ஒரு ஓட்டுக்காக என்னன்னாலும் நம்ம கேட்டு வாங்கலாம். கவர்மெண்ட்ல நம்ம செய்யலாம். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே நம்ம மனு போடலாம், தாக்கல் பண்ணலாம்.
நம்ம ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. இவங்க தான் முதல்வரா வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம மனசார நினைச்சோம்னா வரலாம். ஒரு நல்ல மனிதர் வரணுங்க, இதுதாங்க என்னோட ஆசை. கண்டிப்பா அவர் வரணுங்க. பிரபாகர் எம்எல்ஏ நிக்கணும், பிரேமலதா மேடம் முதலமைச்சரா உட்காரணும். அதை நாங்க கண்ணார பார்க்கணும். அதுக்காக எங்க மாவட்ட அனைத்து கட்சிக்காரங்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க பாடுபடுவோம், செயல்படுவோம். அதுக்காக எங்க கூட்டமும் எங்க டீமும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் எங்க ஏரியால கேக்குறாங்க, என்ன எலெக்ஷன் வந்துருச்சுல, என்ன செய்ய போறேன்றாங்க. பொறுங்க, பேசுவோம். பேசி நம்ம என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செய்வோம். நம்ம எப்படி எப்பாடுபட்டுனாலும் அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கலாம், எவனை அடிக்க முடியாது, எங்க பக்கத்துல வர முடியாது, யாராலையும் முடியாது. கண்டிப்பான முறையில 234 தொகுதியில ஓட்டு வாங்கி தாரேன் சொன்ன மாதிரி நிச்சயமா அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பேன். இப்ப சத்தம் முன்னாடி ஒரு மக்களை நான் சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க தோட்டம் ரொம்ப வறுமையில வாடி போயிருக்கான். விவசாயம் பண்றவங்க அவங்க தண்ணி தரம், வசதி தரம், அது தரேன்னாங்க. ஆனா ஒண்ணுமே செய்யலையா. எல்லா கட்சிக்காரங்களும் வராங்கம்மா, பேசுறாங்கம்மா, குடி தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னங்க ஆட்சி நடத்துறாங்க? ஆட்சி என்னங்க நடத்துறாங்க? என்னங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க? என்னைக்குனாலும் மக்களை பத்தி யோசிச்சிருக்காங்களா? மக்களை பத்தி கவலைப்பட்டிருக்காங்களா? கிடையாது. ஏசி கார்ல போகணும், நல்லா சாப்பிடணும், ஃபங்க்ஷனை கொண்டாடணும், அவங்க பிள்ளைகளை பார்க்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி பண்றாங்களே பொழுது நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்களே அவங்களுக்கு என்ன செய்ய நினைச்சு பார்த்தாங்களாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை பத்தி ஒரு செகண்ட் சிந்திச்சு பாக்குறாங்களா? இன்னைக்கு ஆடி ஆபீஸ்ல இருந்து தாசில்தார் ஆபீஸ் கிளக்கர் ஆரியாவே போனா லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம். ஆனா நம்ம கேப்டன் இடத்தை பொறுத்த அளவுக்கு லஞ்சமே கிடையாது. அவர் இன்னும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அவர் செஞ்ச நல்ல திட்ட உதவிகளும் நிறைய இருக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு கண்டிப்பா முரசுக்கு வாக்களிங்க. நிச்சயமா நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். பிரேமலதா மேடம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. வயசானவங்க, கல்வி துறவங்க, கணவர் இல்லாதவங்க, கணவர் கைப்பட விட்டவங்க, இவங்க விதவியானவங்க, வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்யறேன்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவாங்க. கண்டிப்பா நமக்கு செய்வாங்க. நம்ம ஓட்டு போட்டு தைரியமா கேட்கலாங்க. இதே இங்க அடுத்த கட்சிக்காரங்களை போய் நம்ம கேட்க முடியும், நம்ம பார்க்க முடியுமா? அவங்க ரோட்ல வரும்போது தான் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு டைரக்டா போய் மேடத்தையே நீங்க பார்க்கலாம், பேசலாம். நிச்சயமா அவங்க பார்ப்பாங்க. உங்க குறைகள் என்னன்னு கேட்பாங்க, உங்க குறைகளை நிறைவேற்றி வைப்பாங்க. நம்புங்க, நம்பி அவங்களுக்கு வாக்களிங்க. RSI ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.